அன்பினாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். நாம் மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறார். பயம் என்ன செய்யும்? மனுஷனுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், பயப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? பயந்தால் என்ன நடக்கும்? பயம் நம்மளுடைய அமைதியை குலைச்சிரும், நிம்மதியாக இருக்க முடியாது, இருதயத்திலும் மனதிலும் அமைதி இல்லாமல் போயிடும் பயம். நல்லா புரிஞ்சுக்கணும், பயப்படாதீங்க. முதல் ரெண்டாவது, பயம் என்ன செய்யணும்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை இழந்து விடுவோம். உணர்ச்சியில் நம்ம அடிமைப்பட்டு என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை மறந்துடுவோம். என்ன செய்யணுங்கிற அந்த வேலையை நம்ம மறந்துடுவோம். அது பயம் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்தில் கொண்டு போயிடும். பயம் நம்ம வேலை செய்ய விடாமல் தடை பண்ணிடும். பயம் அடுத்தது என்ன செய்யும்னா தேவ சித்தத்திலிருந்து வழிவிலக செஞ்சிடும், நோக்கத்தை இழந்துடும், பர்பஸை இழந்துடும். பயம் பர்பஸ் காலி பண்ணிடும், நோக்கத்தை இழந்துடும். அதனால் பயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ பயப்படாமல் இருக்கணும். பயம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யுது. இப்படி நம்ம சிந்திக்கும் பொழுது ரெண்டு முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்த உன்னத நோக்கத்திலிருந்து நம்மளை வழிவிலக செஞ்சிடும். அதாவது மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிற அந்த காரியத்திலிருந்து நம்மளை வழிவிலக செஞ்சிடும். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரணும். நம்மளுடைய பயம் இந்த நோக்கத்தை கெடுத்துரும். பர்பஸ் நம்ம என்னைய கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நரகத்தில் போயிட்டு இருக்க மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக ரட்சிப்பு என்பது சொல்வது தான் அடிப்படை நோக்கம். நரகத்திலேருந்து காப்பாற்றணும். ஆக பயந்தோன்னா இந்த நோக்கம் கெட்டு போயிடும். ரெண்டாவது, தேவன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன நம்பிக்கை? பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பெரிய நம்பிக்கை? நமக்கு பரலோகம். ரட்சிக்கப்படாதவனுக்கு பரலோகம் கிடையாது, விசுவாசிக்கு பரலோகம் உண்டு. அதனால் பயப்படாதீங்க. கிறிஸ்துவை பிடிச்சு கொள்ளுங்கள், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவை எங்கே இருந்தீங்கனாலும் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல கிறிஸ்துவை பிரசங்கிங்க, சாட்சியாக வாழுங்க, ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துங்க. அதுதான் ஒரு உன்னத நோக்கம். அந்த நோக்கத்தை பயம் குலைச்சிடும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக கிறிஸ்து கொடுத்த நோக்கத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்தில் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.